நம்ம மல்லி ஒரு சில இடங்கள்ல ரொம்ப ரொம்ப புத்திசாலியா நடந்துக்கிறாங்க. ஆனா, ஒரு சில இடங்கள்ல அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மையே கேள்வி கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா, இப்போதைக்கு அவங்க தலையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வெண்பாவ மீட்கிறது மட்டும்தான். ஏன்னா, வெண்பாவ மீட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்ல மகிழ்ச்சி நிலவும். அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முதல்ல தீந்துரும். ஏன்னா, விஜய் மல்லி மேல அவ்வளோ கோபத்துல இருக்கிறாங்க. வெண்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துரும். வீட்லயுமே நிம்மதி நிலவும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப வெண்பாவ பத்தின ஒரு குறுந்தகவல் இப்ப மல்லிக்கு கிடைக்குது. வெண்பா ரொம்பவே சேஃபா இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த நர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மல்லி என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த ஒண்ணு நாகு கிட்ட சொல்லலாம். அப்படி இல்லன்னா விஜய் கிட்ட சொல்லலாம். நான் விஜய் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ வெண்பாவ மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரலாம். ஆனா, இவங்க என்ன வேலை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராஜி கிட்ட போய் இந்த தகவல சொல்றாங்க. ராஜியே மல்லிய எப்படா வீட்ட விட்டு வெளியில தொரத்தலாம், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. நம்ம தம்பி பொண்ணு வெண்பா அவங்கள பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாரி அவங்க நினைப்பாங்களா? நம்ம வெண்பா வீட்டுக்கு வராட்டி கூட பரவாயில்ல. இந்த விஜய் மல்லி 2 பேருக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாரி நினைக்கவங்க கிட்ட போய், வெண்பாவ பத்தின தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் கிட்டத்தட்ட வெண்பாவ நெருங்கிட்டேன். அதனால வெண்பாவ நான் மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அப்படி மட்டும் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, விஜய்க்கு என் மேல இருக்கிற கோபம்லாம் தீந்துரும். மல்லின்னு என்னையே சுத்தி வருவாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப ராஜி கிட்டயே போய் சொல்றாங்க. இப்ப ராஜி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க தம்பி பொண்ணு வீட்டுக்கு வரத விட, மல்லி இந்த வீட்ட விட்டு வெளியில போகணும். விஜய் மல்லி 2 பேருக்கும் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மல்லி ஒரு சில இடங்கள்ல தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, நம்ம மல்லி இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க? அவங்க தனியா போனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதால, அவங்க கொஞ்சம் சாமர்த்தியமாவும் யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸோட உதவிய நாடுறாங்க அப்படிங்கிறதால, போலீஸோட உதவியோட தான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா, வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்களா? நிச்சயமா இல்ல. ஏதாச்சும் முன்பின் முரணாக தான் பதில் சொல்ல போறாங்க. ஆனா மல்லி கண்டிப்பா விடமாட்டாங்க. என் பொண்ணு இங்க தான் இருக்கிறா. எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாரி அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்ல போறாங்க. போலீஸுமே விசாரணை பண்றாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ ரொம்பவே சாமர்த்தியமா மீட்றாங்க. ஸோ அப்கமிங் சீக்வென்ஸ் வேற லெவல்ல சூப்பரா இருக்க போகுது. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.